அண்மை செய்தி. தமிழகத்தின் 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம். மழை குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன், அதாவது 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் 6 மாவட்டத்திற்கு கனமழைக்கான மஞ்சள் நிற அலர்ட் எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறது. திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல 11, 12, 13 ஆகிய 3 தேதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 11ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, தஞ்சை ஆகிய மாவட்டங்களிலும், அதே போல 12ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் கோவை, நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், திருநெல்வேலி, தேனி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, தஞ்சை, சிவகங்கை, மதுரை, கன்னியாகுமரி ஆகிய 17 மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், அதில் 4 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்காங்க. இந்த கனமழை பெய்யும் பொழுது 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துல பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் 6 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.